வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரேடிங் பேசிக்ஸ் தமிழ். நான் உங்கள் கண்ணன். இன்னைக்கு நான் ஆல்ரெடி ஒரு ட்ரேட் எடுத்து முடிச்சிட்டேன். அந்த ட்ரேடில் ஒரு 5800 பக்கம் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்கள் வீட்டில் கொஞ்சம் ட்ரில்லிங் ஒர்க் போனதுனால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல அந்த டைமில். ப்ரீஃபாக எப்படி ட்ரேட் எடுத்தேன், எங்கே எடுத்தேங்கிறத உங்களுக்கு சொல்லி பிடிக்கிறேன். இது நம்ம நேற்று எடுத்த ட்ரேடு. இந்த இடத்துல டே ஸ்லோக்கு வந்தாங்க. நம்ம இங்கே எடுத்து இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிட்டோம். இன்னைக்கு எடுத்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கோட சப்போர்ட், அதாவது என்னன்னா, இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி, இருங்க நான் உங்களுக்கு ஜூம் பண்ணியே காட்டுறேன். இது இன்னைக்கோட 9:15 கேண்டில். ரொம்ப பெருசாக ட்ராப் ஆனாங்க. நம்ம எப்பவுமே ட்ராப் ஆனால் ஒரு க்ரீன் க்ளோஸ்க்காக வெயிட் பண்ணுவோம். க்ரீன் க்ளோஸ் ஆனாங்க. க்ரீன் க்ளோஸ் ஆனதும் சரி, இதுக்கப்புறமா வந்து பிக்கப் ஆகி அப்படியே போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல ஒரு பை பண்ணேன் 450க்கு. இது ஆக்சுவலாக ராங் அப்ரோச். ஏன்னா நம்ம பாட்டமில் தான் பை எடுக்கணும், அப்போ தான் நமக்கு எக்ஸிட் ஆனாலும் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இங்கே பை எடுத்தேன். பை 30 குவான்டிட்டிஸ் எடுத்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் கீழே வந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. நான் ஒரு 430 பக்கம் ஆவரேஜ் பண்ணேன். ஸோ டோட்டலாக 60 குவான்டிட்டிஸ் இருந்தது. 60 குவான்டிட்டிஸ் வந்ததுக்கு அப்புறமா என்னோட பையிங் பிரைஸ் எங்க இருந்தது பார்த்தீங்கன்னா 441. நம்மளோட லாஜிக் எப்பயுமே சிம்பிள், இதுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சு எக்ஸிட் பண்ணிடுவோம். ஸோ என்னோட டார்கெட் என்னவா இருந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ். நம்மளோட லக்கா என்னன்னு தெரியல, ஒரே கேண்டில் நம்மளோட டார்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு 95 பாயிண்ட்ஸ் போயிட்டாங்க. நான் இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிட்டேன். ஏன் எக்ஸிட் ஆயிட்டேன்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட டார்கெட் ரீச் ஆச்சுன்னா எக்ஸிட் ஆயிடணும். அதுக்குண்டான இம்பார்ட்டண்டான ரீசன் நீங்க இன்னைக்கே பார்க்கலாம். ஒரு கேண்டில் மேலே போன மாதிரியே ஒரே கேண்டில் இறக்கிட்டாங்க. அப்போ கூட பாருங்க நம்மளோட லாஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இன்கேஸ் நான் இந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் 425க்கு, கீழே போய் க்ளோஸ் வச்சாங்க. இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுக்கிறோம், நம்ம கீழே போய் க்ளோஸ் வைக்கிறாங்க. எங்க 390 க்ளோஸ் வைக்கிறாங்க. 425 டு 390 பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 35 பாயிண்ட்ஸ் தான் லாஸ். இதே நம்ம கிரீடா ஆசைப்பட்டு நம்ம இங்கேருந்து மேலே போவோம்னு சொல்லி இந்த இடத்துல பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட லாஸோட சைஸை பற்றி நினச்சி பாருங்க. ஸோ இதனால தான் என்றைக்குமே எட்ஜில் ட்ரேட் எடுக்கணும். நம்மளோட ஐடியா வெரி சிம்பிள். ரொம்ப எட்ஜில் ட்ரேட் எடுப்போம், நமக்கு எகெயின்ஸ்டாக போச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துட்டே இருக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு 35 பாயிண்ட்ஸ் தான் லாஸ். இதனால தான் இன்னைக்கு கோட் நான் மேட்சிங்காக போட்டிருப்பேன். என்றைக்குமே எல்லாரும் பயப்படுற ரெட் கேண்டில் நம்ம வாங்கணும். அதாவது இங்கே பிளாக் கேண்டில் எல்லாரும் பயப்படும் போது நம்ம வாங்கணும். எல்லாரும் வாங்கணும்னு நினைக்கும் போது நம்ம வித்துட்டு வெளில வந்துடுறோம். இதுதான் மார்க்கெட்டோட சிம்பிளான ரூல். பட் நிறைய ட்ரேடர்ஸ் இதை ரிவர்ஸாக பண்ணுவாங்க. என்னன்னா, எல்லாரும் வாங்குறப்ப வாங்குவாங்க. அதாவது கிரீன் கேண்டில் பார்த்ததுமே போய் வாங்கணும்னு தோணும், ரெட் கேண்டில் பார்த்ததுமே போய் செல் பண்ணணும்னு தோணும். அப்படி இல்லைங்க, நீங்கள் ரெட் கேண்டில் பார்த்துட்டு வாங்கணும், கிரீன் கேண்டில்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணி வெளியில வந்துடணும். இது ரொம்ப 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 முக்கியம். இதை ரிவர்ஸா பண்ணா நமக்கு எப்பயுமே லாஸ்ட்ல தான் போய் முடியும். இன்னைக்கான ஆர்டர் வேல்யூ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 456. நான் சொல்லியிருந்த மாதிரி 931க்கு 456 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா 934க்கு எனக்கு ஒரு 425 ருபீஸ்க்கு வந்தது. நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன், ஒரு ஆவரேஜ் பண்ணதும் எனக்கு ஒரு 441 கிட்ட ஆவரேஜ் இருந்தது. 537 கிட்ட நான் டீசெண்டாக செல் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். ஸோ இந்த ட்ரேடோட ஹோல்டிங் டைம்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஃபேக்ட் அது ஒரு 9 மினிட்ஸில் இந்த ட்ரேட் முடிஞ்சுது. ஸோ இவ்வளோ தாங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். பட் மார்க்கெட்டை புரிஞ்சு பொறுமையாக எப்படி ட்ரேட் பண்ணணும், எங்கே எக்ஸிக்யூட் பண்ணணும்னு தெரிஞ்சுது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடராக மாறலாம். வாங்க இன்னைக்கான பொசிஷன்ஸ் போய் பார்க்கலாம். நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 26,000. நான் எக்ஸிட் ஆனப்போ 32,000. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 மினிட்ஸில் ஐ மேட் 5,000. ஸோ இதோட ரிஸ்க் ரிவார்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு டெம்டிங்காக இருக்கலாம், இந்த ப்ராஃபிட் ரொம்ப ஈஸியாக இருக்கே எடுக்கலான்ட்டு. பட் இதுக்கு இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் வேணும். எங்கே ட்ரேட் எடுக்கணும், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், எங்கே எக்ஸிட் ஆகணும்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ டெய்லி பேசிஸில் சார்ட்டை உட்காந்து பாருங்க, பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்க. நம்ம இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கலாம், அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதா இல்லையாங்கிறத மைண்டில் ஒரு பேப்பர் ட்ரேடாக பண்ணி பாருங்கள். நீங்கள் காசு இன்வெஸ்ட் பண்ணி பண்ண வேணாம். பிகினராக இருந்தால் நீங்கள் மைண்டில் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்தோன்னு அசியூம் பண்ணி இது இங்கேருந்து ஒரு டார்கெட்டுக்கு போகுதா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ப்ராசஸ் ரீடிஃபைன் ஆகும். உங்களோட ப்ராசஸ் ரீடிஃபைன் ஆக 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 உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்போது ரொம்ப சின்ன லாட் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபியூ கமெண்ட்ஸ் வந்திருக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பற்றி கேட்டு, அப்புறமா வந்து என்ன கேபிட்டல் வேணும்னு கேட்டு. அது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் நான் இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு அப்டேட் பண்ண பார்க்குறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர், பை பாய். நான் உங்கள் கண்ணன்.